ஆளும் கட்சி இப்போது பலமாக இருந்து வருகிறது. இருந்தாலும் இந்த பலமாக இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு நிகராக ஒரு பலமான எதிர்க்கட்சி இல்லை என்பதைத்தான் பலரும் உணர்ந்திருக்கிறார்கள். இதன் விளைவாகத்தான் இப்போது ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்காக ஒரு குழு இப்போது செயற்பட்டு வருகிறது. இந்த குழுவில் பார்லிமென்ட்டுக்குள் இருப்பவர்களும் பார்லிமென்ட்டுக்கு வெளியில் இருப்பவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்குகின்ற இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களாம். குறிப்பாக இந்த குழுவில் பல மூத்த அரசியல்வாதிகள், அதே போன்று சர்வதேச நாடுகளோடு ஒரு பலமான உறவுகளை வைத்திருந்த முன்னாள் அமைச்சர்கள் என்று, பல நிபுணர்கள் என்று, பொருளாதார நிபுணர்கள் என்று பலரும் இந்த குழுவில் இணைந்திருக்கிறார்களாம். இவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு பலமான எதிர்க்கட்சியை உருவாக்குவதாக இருக்கிறது. எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு முதல் மாகாண சபை தேர்தல் செப்டம்பர் மாதம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த செப்டம்பர் மாதத்துக்கு முதல் இவர்கள் இப்படியான ஒரு கூட்டணி அமைத்து ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குகின்ற முயற்சிகளே இவர்கள் இப்போதிருந்தே தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. இவர்களின் பின்னால் சில நாடுகளும் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இருந்தாலும் இந்த கூட்டணி மூலம் ஒரு பலமான எதிர்க்கட்சிகள் உருவாக்குகின்ற போது இப்போது பார்லிமென்ட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சிலருடைய பலம் என்பது குறைந்துவிடும் என்றும் பேசப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையை தான் இப்போது மொட்டு கட்சி கூட அடுத்து வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சுயேட்சையாக அவர்களுடைய மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராகி வருவதாக அந்த கட்சிக்குள் இருந்து வெளிவருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. மொட்டு கட்சியுடன் பிரதான கூட்டணி அமைத்திருக்கின்ற லங்கா சமசமாஜ கட்சியுடன் இவர்கள் கூட்டணியில் போட்டியிடுவதும் சில இடங்களில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கும் இவர்கள் தீர்மானித்திருப்பதாக பேசப்படுகிறது. இருந்தாலும் மொட்டு கட்சியில் இருக்கின்ற சிலர் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மொட்டு கட்சியானது சுயேட்சையாகத்தான் இறங்க வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கிறார்களாம். எவ்வாறாயினும் கடந்த பார்லிமென்ட் தேர்தலிலே மொட்டு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பதாக மொட்டு கட்சியில் திரும்பவும் இணையப் போகிறார்களாம் என்கின்ற சில செய்திகளும் சொல்கின்றன. இதற்கிடையில் கடந்த காலத்தில் பார்லிமென்ட்டில் பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம்தான் கல்வி தகமைகள் குறித்தான விவாதம். பார்லிமென்ட் உறுப்பினர்களுடைய கல்வி தகமைகள் குறித்தான விவாதம் என்பது கடந்த காலங்களில் பார்லிமென்ட்டிலே மிகவும் விவாதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. இவ்வாறு விவாதத்தின் போது பார்லிமென்ட்டிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஏழுமென்றால் உங்களுடைய கல்வி தகமைகளை பார்லிமென்ட்டில் கொண்டு வாருங்கள் என்று ஆளுங்கட்சியின் சார்பாக ஒருவர் கேட்கின்ற போதும் அதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச, நான் நாளை என்னுடைய கல்வி தகமைகளை இந்த பார்லிமென்ட்டிலே சமர்ப்பிக்கிறேன் என்று சவால் விடுத்து கூறியிருந்தார். அவர் சொன்னபடியே பார்லிமென்ட்டுக்கு அவருடைய அத்தனை கல்வி தகமைகளையும் கொண்டு வந்து காட்டியிருந்தார். அதை தாண்டி ஒரு படி மேல் சென்று சஜித் பிரேமதாசன் அவருடைய பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வந்து பார்லிமென்ட்டில் காட்டியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இப்போது சஜித் பிரேமதாசவினுடைய இந்த கல்வி தகமைகள் குறித்து பேச வரவில்லை. இவ்வாறு சஜித் பிரேமதாசவிடம் அவருடைய கல்வி தகமைகளை பார்லிமென்ட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டதன் பிறகு சஜித் பிரேமதாசன் அவருடைய வீட்டிலே அவருடைய கல்வி தகமைகளையும் சான்றிதழ்களை எல்லாம் அவர் தேடி இருக்கிறார். இவ்வாறு சஜித் பிரேமதாச அவருடைய சான்றிதழ்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்ற போது அவருடைய கண்ணில் பிரேமதாசா சஜித் பிரேமதாசாவுக்கு எழுதிய கடிதம் ஒன்று தென்படுகிறது. அந்த கடிதத்தை அவர் புரட்டி பார்த்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதம். இந்த கடிதம் எப்போது எழுதப்பட்டது என்றால் 1981ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாச இங்கிலாந்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற போதும் பிரேமதாசா சஜித்துக்கு இங்கிருந்து எழுதி அனுப்பிய கடிதங்களாக அது இருந்தது. அந்த கடிதத்தை சஜித் பிரேமதாச அப்படியே வாசித்திருக்கிறார். முதலில் அந்த கடிதத்தை பார்த்ததும் சஜித் பிரேமதாச உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு அந்த கடிதத்தை அவர் வாசித்திருக்கிறாராம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம்தான், அந்த கடிதத்திலே பிரேமதாசா சஜித்தை மகன் என்றுதான் அழைத்திருக்கிறார். நீ நன்றாக படிக்க வேண்டும், படிப்புக்கு மேலதிகமாக விளையாட்டுகளில் நீ அதிகம் கவனம் செலுத்த வேண்டும், உன்னுடைய சாதனைகளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நீ இன்னும் சாதிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாம். அதே போன்று நீ அடுத்த விடுமுறைக்கு வருகின்ற போதும் உனது தாய் தங்கையுடன் யாழவுக்கு செல்வதற்கு நான் ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன், நீ வந்தவுடன் உனக்கு யாழைக்கு செல்ல முடியும். அதே போன்று இசையை கற்பிப்பதற்காக நான் ஒரு ஆசிரியரை பேசி வைத்திருக்கிறேன். எனவே நீ விடுமுறைக்கு வருகின்ற போது இந்த ஆசிரியரிடம்
இசையை படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். படிப்பு இல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் நீ உயர வேண்டும் என்று பிரேமதாஸ் சஜித்துக்கு எழுதிய அந்த கடிதத்திலேயே சொல்லி இருந்தாராம். இது தவிர சஜித் பிரேமதாசாவுக்கு எழுதிய கடிதத்திலே இருந்த சில எழுத்து பிழைகளையும் பிரேமதாசா அவர் எழுதிய இந்த கடிதத்தில் சுட்டி காட்டியிருந்தாராம். அதில் முதலாவது எழுத்து பிழைதான் நீச்சல் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே சஜித் பிரேமதாசா எழுதியிருந்ததில் எழுத்துப்பிழை இருந்ததை பிரேமதாசா சுட்டி காட்டியிருக்கிறார். அதே போன்று விடுமுறை என்ற வார்த்தைக்கு சிங்களத்திலே சஜித் பிரேமதாசா எழுதிய வார்த்தையிலும் எழுத்துப்பிழை இருப்பதை பிரேமதாசா சுட்டிக்காட்டி இந்த கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருந்ததாக அந்த கடிதத்திலே இருந்ததாம். இந்த எழுத்துப்பிழைகளை சுட்டிக்காட்டிய பிரேமதாசா ஆங்கிலத்திலே சரளமாக எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதவும் சிங்களத்திலே தாய்மொழியான சிங்களத்திலேயும் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறாராம். அதே போன்று தொலைதூரத்தில் சஜித் இருப்பதற்காக கவலை அடைந்திருப்பதாகவும் பிரேமதாசா அந்த கடிதத்திலே எழுதியிருந்தாராம். இந்த கடிதத்தை மிக நீண்ட நேரமாக வாசித்த சஜித் பிரேமதாச ஒரு கட்டத்திலே உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறாராம். இதனை பார்த்து கொண்டிருந்த சஜித் பிரேமதாசனுடைய மனைவி ஜலனி இன்று வித்தியாசமாக இவர் இருக்கிறாரே, புதுமையாக இருக்கிறாரே என்று அழுது கொண்டிருந்த சஜித்தை அப்படியே அமைதிப்படுத்திவிட்டு அந்த கடிதங்களை எல்லாம் வாங்கி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு சஜித் பிரேமதாசாவை அமைதிப்படுத்திவிட்டு சஜித் பிரேமதாசாவோடு சேர்ந்து ஜலனியும் அந்த சான்றிதழ்களை தேடுகின்ற வேலைகளிலே ஈடுபட்டார்களாம். அதன் பிறகு சான்றிதழை தேடிக்கொண்டுதான் சஜித் பிரேமதாச பார்லிமன்றத்திலே அவருடைய கல்வி தகமைகளை சமர்ப்பித்திருந்தார்.